Mangekyo Sharingan Bloodwood. வணக்கம் ஆர்விபி உறவுகளே! ஒரு வழியா நாங்க சீசன் 1 சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட Q&A எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்க கோனன் ஆர்விபிலருந்து. நம்ம கூட இப்போ நம்ம கழக தலைவர் இட்டாச்சி உச்சிகா இணைஞ்சிருக்காரு. வெல்கம் இட்டாச்சி. வணக்கம் கோனன். வணக்கம். கொஷின்ஸ் கேட்டவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கொஷின்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கலந்து குடுத்துருக்கீங்க. பெரும்பாலும் நம்ம டிஸ்கார்ட் ஹோமீஸ் தான் நெறைய கொஷின்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. அதர் தென் தட் கொஞ்சம் லிசனர்ஸும் அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி கேள்வி கேட்டவங்களுக்கு. இது இல்லாம நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனா ஃபீட்பேக் யாரும் பெருசா குடுக்கல. டிஸ்கார்ட்ல இல்லன்னா இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கொஸ்டின்ஸ் எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க எபிசோட் கேட்டதுக்கப்புறம். இப்போ வந்திருக்க கொஸ்டின்ஸ வச்சு இந்த ஃபினாலேவ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சிடலாமா இட்டாச்சி? ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விக்னேஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. அஸ்ட்ரானமி ஒரு எபிசோட் பண்ணுங்க. ஓகே. அஸ்ட்ரானமிய பத்தி பார்க்கணும்னா, அது வந்து ஆடியோவோட வீடியோல பண்ணா தான் அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதனால வந்து இன்கேஸ் நாங்க ஃபியூச்சர்ல வந்து வீடியோ பாட்காஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு கண்டிப்பா அஸ்ட்ரானமி பத்தி தான் இருக்கும். ஓகே. இப்பவே உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, மிஸ்டர் ஜிகேயோட வீடியோஸ் எல்லாம் நல்லாருக்கு. நான் பார்ப்பேன். வேணா பாருங்க. அதுக்கு நடுவுல எங்களுக்கும் எக்ஸைட்டிங்கா ஏதாவது கிடைக்குது அஸ்ட்ரானமிலன்னா, கண்டிப்பா பேசுறோம். ஓகே. கண்டிப்பா நாங்க ஃபியூச்சர்ல பண்றோம். அடுத்தது யோகிசான் அப்படின்றவரு கேட்டிருக்காரு. ஓகே. பாபர் ஐயா பத்தி ஒரு ஃபுல் பாட்காஸ்ட். டாபரையா பத்தி ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோ மாரி குடுத்து வச்சிருக்கோம். நெறைய பேர் பேசியிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் டாபரையா பத்தி பேசுறத விட, அந்த மக்கள் எப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காங்கறத பத்தி தான் பேசணும். ஏன்னா, அந்த ஆளு செத்து போன பத்தி பேசி, பேசி திருப்பி, திருப்பி என்ன சொல்றது? செத்த போனத திருப்பி, திருப்பி எத்தன வாட்டி தான் அடிக்கிறது? அந்த மக்களுக்கான ஒரு பேசினா தான் அவங்களுக்கு புரியிற மாரி இருக்கணும். இப்ப நான் அந்த மேகோமணி பேசியிருப்பேன். அந்த மாரி தான் திருப்பி இன்னொரு எபிசோட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். டைம் வரும்போது பண்ணலாம். உங்களுக்கு? இந்த மாரி இருக்கிறது அவர புரிஞ்சு வச்சிருக்க விதம், அவங்க அத ஃபாலோ பண்ற விதம் பத்தி தான் இன்னும் திரும்ப திரும்ப இன்னும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா, அது இந்த மாரி அவர ஃபாலோ பண்ணிட்டு, அ அந்த பசங்க வந்து இந்த மாரிலாம் சுத்திட்டு இருக்கிறது, எவ்வளோ தூரம் அவங்கள முன்னேற விடாம தடுக்குது இந்த ஒரு சாதிய மனநிலை அப்படிங்கிறத பத்தி தான் நெறைய பேச வேண்டியதா இருக்கு. எந்த இடத்துலலாம் அவங்கள இம்பாக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ தூரம் அவங்க பின்னோக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அதுதான் நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணுவோம். தொடர்ந்து பேசுறது தானே இத பத்தி பேசுறது தானே வேலையே. அதான் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் பண்றோம். அடுத்த கேள்வி யோகி சானே கேட்டிருக்காரு. உங்களோட லெஃப்ட் ஐடியாலஜி மெயினா இவர் தான் இன்ஸ்பிரேஷன்னா யார சொல்லுவீங்க? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. எல்லாரும் ஆன்ஸர் பண்றேங்கன்னு கேட்டிருக்காரு. டீம்ல இப்போதைக்கு 2 பேர் தான் ஆக்டிவா இருக்கோம். அதனால 2 பேர் ஆன்ஸர் பண்ணுன்னு கேட்டிருந்தா, கேள்வி இன்னும் கரெக்ட்டா இருந்திருக்கும். சரி எனிவேஸ் கோன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க. எனக்கு வந்து லெஃப்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகல. லெஃப்ட் ஐடியாலஜி அப்படிங்கிறது இப்போ ரீசென்ட்டா தான் அத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ம். ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபெமினிஸ்டிக் வியூ இருந்துச்சு. அது ஏன்னா வந்து எங்க வீட்ல ஆண் குழந்தை இல்லாத காரணத்தால, அத பத்தின பேச்சுக்கள்லாம் வரும்போது, "ஏன் இந்த மாரி பேசுறாங்க? ஆம்பள பையன் இல்லன்னா என்ன?" அப்படிங்கிற மாரி தாட் ப்ராசஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து பெரியார பத்தி பெருசா எதுவும் தெரியாது. ஆனா, தமிழ் புக்ல அவர பத்தி ஒரு விஷயம் இருக்கும். தென்னை மரத்தையெல்லாம் வெட்டினாரு தென்னங்களுக்கு எதிரா, பெண்களுக்காக போராடினாரு, பெண் விடுதலைக்காக போராடினாருன்ற ஒரு வார்த்தை மட்டும் எங்கேயோ கேள்விப்பட்டது. ஸோ, அதனால அவர பத்தி எதுவுமே தெரியாமயே பெரியார பிடிக்கும். ஆனா, அவர பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது ரீசென்ட்டா தான். இப்ப தான் நெறைய அவர பத்தி படிக்கிறேன். ஆனா, எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு இந்த லெஃப்ட் ஐடியாலஜி அப்படிங்கிற புக்ல நான் வந்தேன்னா, அது பெரியார் அந்த பெண் விடுதலை அப்படிங்கிற வார்த்தை தான். ஓகே. உங்களோடது பெரிய ஆன்ஸரா இருக்கு. எனக்கு எப்படின்னா, இன்ஸ்பிரேஷன்னு யாரும் கிடையாது. எப்படி சொல்றது? ஸ்கூல் டைம்ல பார்த்து, பார்த்து ஒரு சில பழகுன விஷயங்களே தவிர வந்துட்டு, இவங்க தான்ன்றது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா, ஒருத்தர பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவங்கள ஃபாலோ பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு. இப்ப நீங்க வந்து ஒரு ஃபோன் வாங்க போறீங்கன்னா, அந்த ஃபோனோட ஸ்பெக் எல்லாமே பார்த்து தான் வாங்குவீங்க. சும்மா அந்த வெறும் பிராண்டோட பேர கேட்டு போனீங்கன்னா, என்ன சொல்றது? நாளைக்கு ஏதாவது தப்பு இருந்தா நீங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ, அதனால வந்துட்டு நான் யாரையும் ஃபாலோ பண்றதில்ல. பட் ஃபாலோ பண்ற மாரி ஐடியா இருந்தா ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். ஃபாலோவிங் நான் யாரும் பண்றது கிடையாது. ஃபாலோன்னு கேட்கல. இன்ஸ்பிரேஷன் தான் கேட்டுருக்காங்க. சரி பரவால்ல. ஓகே. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்களா? அடுத்த கேள்வி சோல்ஜர் பாய் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. ம். பெருசாவே போட்டிருக்காரு. ஃபுல்லா படிக்கிறேன். அப்புறமா ஆன்சர் பண்ணலாம். ஓகே.
Hi, you all doing good. நன்றிப்பா. மேங்கோ மணி எபிசோட் இஸ் மை ஃபேவரட். வாட்ஸ் யுவர் தாட்ஸ் அபவுட் ஏ பொலிட்டிக்கல் பர்சன்ஸ்? ஓகே, சொல்லுங்க இட்டாச்சி. ஏ பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் பத்தி உங்களோட வியூ என்ன? ஏ பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீல் இல்லாத ஒரு வண்டி மாரி தான். அது வண்டி நீங்க எவ்வளோதான் காசு குடுத்து வாங்குனாலும் 4 சக்கரம் இருந்தா தான் ஓடும். அந்த அளவுக்காவது ஒரு பேசிக் பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் தெரிஞ்சா தான், அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாம நான் போய் சும்மா போய் காலைல எந்திரிப்பேன். ஒரு பேப்பர பார்ப்பேன். அன்னைக்கு யார் யார் இந்த இந்த கட்சி வந்து என் கண்ணுக்கு நல்லா தெரியுதோ, அதுக்கு தான் போய் ஓட்டு போடுவேன்னு போட்டாங்கன்னா, இப்ப நாடு இப்ப எப்படி நாசமா இருக்கோ, இது அந்த மாரி தான் நாசமா இருக்கும். அதனால வந்து உங்க தொகுதிக்கு ஃபர்ஸ்ட்டு யார் நல்லது பண்றா, என்ன ஏதுன்றத பார்க்குற அளவுக்காவது அந்த அளவுக்காவது பேசிக்காவது போணும். நீங்க ரொம்ப இன் டெப்த்தா போகணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்காவது அவங்கள புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப இந்த பார்ட்டினா இப்படிதான் இருக்கும். இவங்களோட கொள்கை இப்படி. அ இவங்கள நம்பி நம்ம 5 வருஷம் குடுக்குறோம். அப்ப நம்ம அவங்கள பத்தி மினிமமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து பார்க்குற அளவுக்காவது நீங்க இருக்கணும். அத பத்தி தான் அதுதான் என்னோட பொலிட்டிக்கல் பர்சன் பத்தி. என்ன பொறுத்த வரைக்கும் ரைட் விங் இருக்கவங்கள விட அப்பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் தான் வந்து கொஞ்சம் டேஞ்சர். பொலிட்டிக்கல் வியூ இல்லாதவங்க அதிகமா இருக்கும்போது தான் ரைட் விங்க்கு வந்து நிறைய அட்வான்டேஜ். எப்படி வேணா வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி மக்கள் அவேரா இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்குமா கிடைக்காதா, எது கரெக்டான விஷயங்கள் கிடைக்குமா, நம்மள ம். கவர்மெண்ட்ட இருந்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி அவேரா இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். யாரும் முடிஞ்ச அளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ம். அடுத்து என்ன? வந்து நான் ரீசெண்டா என் காலேஜ் சீனியரை ஆக்சிடென்ட்லி மீட் பண்ணேன். அவரு பிஜேபியில வட்ட செயலாளரா இருக்காரு. நான் கேட்டதுக்கு அவன் எனக்கு ஐடியாலஜியா செட் ஆகல. மந்த்லி 10K ருபீஸ் தராங்க. அதான் சும்மா மீட்டிங்னா போறது, கும்பல் கூடுறதுன்னா அவன் அப்படின்னு சொன்னாரு. வை ரைட் விங் ஸ்பெண்ட் மணி லைக் திஸ் ஷிட்? ஓகே. இப்ப அவங்க கேட்கறபடி பார்த்தீங்கன்னா, 10,000 குடுக்குறாங்க இல்லையா? மாசம், மாசம். இப்ப வந்து டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அவங்க வந்து பெரும்பாலும் காசு செலவு பண்ண மாட்டாங்க. ஏடிஎம்கே செலவு பண்ற அளவுக்கு டிஎம்கே செலவு பண்ண மாட்டாங்க காசு. ஸோ, அதப்படி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்னன்னா, கூட்டம் காமிக்கணும். இத்தன பேரு நாங்க வந்து சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு கூட்டம் ஒண்ணு காமிச்சா தான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? இமேஜ் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நாங்களே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இந்த ஊர்ல தான்டா இருக்கேன். அந்த மாரி ஒரு சில விஷயங்கள வந்து அவங்க கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ, அதுக்காண்டி அவங்க செலவு பண்ணதுக்கு தயாரா இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்தியாவிலே அவங்களுக்கு தான் மிகப்பெரிய கண்கொட வர கட்சி அதான் பிஜேபி தான். ஸோ, அதனால அவங்க செலவு பண்றதுன்றது அவங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு தூசு மாரி தான். 10,000ன்றது கூட இவருக்கே 10,000ன்னா அப்ப நம்ம மாநில தலைவருக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 1,00,00,000 2,00,00,000 இருக்குமா? தாராளமா இருக்கும் போலயே! அதனால தான் ரஃபேல் வாட்ச் எல்லாம் கட்டி அதேதான், அதேதான். ஓகே. வேற என்ன கேட்டிருக்காரு இவரு? நானே இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஓகே. ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 10K அப்படிங்கிறது உண்மையான்னு தெரியல. மேபி நீங்க ஜூனியர் முன்னாடி கொஞ்சம் அவமானப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அமௌண்ட்ட ஏத்தி சொல்லியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஒருவேள ம். உண்மையா இருந்தாலும் ரைட் விங்க்கு வந்து தெரிய வந்து கட்சியா அவங்க வந்து டெவலப் ஆக முடியாது தமிழ்நாட்டுல அப்படிங்கிறதுனால. மாரி ஒரு என்ன சொல்றது? இந்த உண்மை ஜெயிக்கிறதுக்கு தான்டா ஆதாரம் வேணும். பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதுன்ற மாரி குழப்பம் பண்றதுக்கு தேவையான நம்பர்கள மட்டும் உருவாக்கிட்டு இருக்காங்க. கட்சியா அவங்க வளரணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி, அதுக்கான ஆட்கள்லாம் இது பண்ணி கரெக்ட்டான வேல அது பண்ணுவாங்க. பட் நம்ம பார்த்தோன்னா, அங்க இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாரும் க்ளவுன்ஸ் மாரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேள உண்மையான்னு தெரியல. உண்மையா இருந்தாலும், அது அவங்க பண்றதுக்கு ரீசன் வந்து இந்த மாரி ஒரு குழப்பத்த உண்டு பண்றதுக்கான ஆட்கள தான் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அத வச்சு அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வின் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும் அவிங்களுக்கே. ம். ஓகே. அடுத்து வேற ஏதாவது கேட்டிருக்காரா? அவரே கேட்டிருக்காரு. இந்தியன் பேரண்டிங் ஏன் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு? இந்தியன் பேரண்டிங் பத்தி ஒரு எபிசோடு முடிஞ்சா பண்ணுங்க. ஃபார் கிவிங் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். சாரி ரொம்ப பெருசா டைப் பண்ணிட்டேன்னு எழுதியிருக்காரு. சரி. ஓகே, ஓகே. இதுக்கு நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேட்டதுல இவர் ஒருத்தர் தான் பெரிய கேள்விய கேட்டிருக்காரு. வேற யாரும் கேட்கல இதுவரைக்கும். அதுக்கு ஒரு நன்றிய போட்டுட்டு உங்க ஹிட்டாச்சி. ஏன் இந்தியன் பேரண்டிங் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு? 2 ரீசன் தான். ஒண்ணு எக்கனாமிக், இன்னொன்னு சோசியல். இது 2மே தான் காரணம். ஆ எக்கனாமிக் படி பார்த்தோம்னா, இப்ப ஃபாரின்ல அவங்களோட பாலிசிஸ் வேற, இந்தியால இருக்கிற பாலிசிஸ் வேற. இப்ப நம்ம ஃபாரின் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு. நெறைய இது மக்களுக்கு திருப்பி வருது. அவங்க மக்கள் என்ன சொல்றது? கவர்மெண்ட்க்கு அவங்க குடுக்குறாங்க. கவர்மெண்ட் திருப்பி அவங்களுக்கு ஏத்த மாரி குடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பெரிய சேவிங்ஸ்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். மத்த கண்ட்ரீஸ் இருக்கிறவங்கலாம். ஒரு சில கண்ட்ரீஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலானவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கான தேவையான ஸ்கீம்ஸு இன்னும் சொல்லப்போனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போனோம்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் நீட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிருது. ஸோ, அதனால அவங்களுக்கு சேவிங்ன்றதும் கிடையாது. அதனால அவங்க வந்து என்ன சொல்றது? அவங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு நாளைக்கு நினைச்சு அவங்க ரொம்ப
கவலைப்பட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பேரண்டிங்ன்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்தியா எடுத்துட்டோம்னா, எக்கனாமிக் படி பார்த்தோம்னா, நம்ம எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இப்ப வந்து இவங்க பஸ்ஸே ஃப்ரீயா விட்டாலுமே, அதுவே நெறைய கான்ட்ரோவர்சி தான் கிளப்புதே தவிர, ஒரு தெளிவானது இல்ல இன்னும் வரல. இன்னும் ஸ்டூடண்ட்ஸ்க்கே வந்து ஃபுல்லா பயன்படுதான்னா அதுவும் கிடையாது. ஸோ அவங்க வந்து இங்க வந்து இந்தியால பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் மணி மேனேஜா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ஒரு மெயினான காரணம் டாக்ஸிக்கா இருக்கிறதுக்கு. இது பண்ணாத, இத வாங்காத, இது செலவு பண்ணாத, நம்மளுடைய தேவைகள குறைச்சுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அங்க தான் வந்து நெறைய பிரச்சனை வரும். இது ஒரு டாக்ஸிசிட்டிக்கு மெயினான காரணம். இன்னொன்னு என்னன்னா, இருக்க பேட்ரியார்க்கியல் மைண்ட் செட்டும், அதுக்கப்புறம் ஆதி பொறுத்து வர குடும்ப அமைப்புகளும். அந்த கஸ்டம்ஸு அதெல்லாம். ஒரு ஒரு டைம்ல வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து, அதுக்கப்புறம் வந்து இப்போதான் வந்து கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் ஃபேமிலிஸா உருவாக அதுவே அதிலேயே நெறைய உடன்பாடு இல்லாம இருப்பாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெருசு அப்படின்னு சொல்லி குளோரிஃபை பண்ணிட்டு திரிவாங்க. இப்போ இங்க வந்து அந்த என்னோட குழந்தை அப்படிங்கிறது என்னோட உரிமை அப்படிங்கிற மாரி இங்க மைண்ட் செட்ல இருக்காங்க எல்லாரும். பேரண்ட்ஸ்னா நான் ஓவரா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதனால ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களோட லைஃப் டைம்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றது குழந்தை பொறந்தோனே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே குழந்தை பொறந்துச்சா நான் இப்படிதான் இருக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எல்லாம் மாத்துறது. அப்புறம் அந்த குழந்தைக்கு சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிடுறது. அப்புறம் அடுத்த தலைமுறை என்ன பண்ணும்? சும்மா தான் உட்காந்து சாப்பிடும். ஸோ அதனால தான் நெறைய பிரச்சனை வருது. எபிசோட் தாராளமா பண்ணலாம். வேற வேற சூ குடும்ப சூழ்நிலைகள்ல வளர்ந்தவங்கள வச்சு அவங்களோட ஒப்பீனியன் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் கரெக்ட்டா இருக்கும். இங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மெயின் ரீசன். ஸோ அதனால தான் வந்து பணம் சேர்த்து வச்சு எல்லா வசதியும் செஞ்சு குடுத்துட்டா, நம்ம சொல்றத கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறாங்க பெற்றோர்கள். அது ஒரு மெயின் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. அடுத்து யாரு கேட்டிருக்கா? அடுத்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம செவ்வாழை டாக்ஸ்லேருந்து கோஹன் கேட்டிருக்காரு. 2 கொஸ்டின் கேட்டிருக்காரு. ம். Your topic selections are unique as others said. Contents discussed in the podcast are awesome. ரொம்ப நன்றிங்க செட்சுனா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மோட்டோ ஃபார் ரோகுவம்சம். என்னாச்சு மோட்டோல ஆரம்பிச்சீங்க? என்ன மோட்டிவ்ல ஆரம்பிச்சேன்னா, அ ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் பண்றதுக்காண்டி தான் ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஸ்டார்ட் பண்ற டைம்ல எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மைண்ட் ஒரு பேலன்ஸே இருக்காது. மாறி திரிஞ்சுகிட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தது. ஒரு நாளைக்கு காலைல எந்திரிப்பேன். சும்மா திரிஞ்சுகிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு இதே இருக்காது. இது ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எனக்கு லைஃப்ல ஒரு சில சேஞ்சஸ்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. அந்த வகையில மோட்டோன்னு பார்த்தா, எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி. உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா? நானும் கிட்டத்தட்ட இந்த மாரி ஒரு இதுதான். எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. மத்தவங்கள மாரி இருக்க முடியல. வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட 1 வருஷமா பாட்காஸ்ட் உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்ததுனால, மைண்டுக்குள்ள நெறைய கன்டென்ட் ஏறிடுச்சு. எல்லாத்தையும் இங்கேயே சொல்லணும்னா யாரும் இல்ல. நம்மளே சொல்லி வைப்போம். மூலமா ஒரு 10 பேரு கேட்டு நம்ம Instagram வந்தாங்கன்னா, அப்படியே ஒரு 10 பேரும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, we had planned an episode about programming languages earlier. Will you expand that into a series of episode even though our first collab did not work well? first collab-ஆ? எதுப்பா? இதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். அந்த புரோகிராமிங் எபிசோடு வந்து நம்ம எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா அதுதான் பண்ணணும். அதுக்கு நெறையா டைம் ஒதுக்கணும். எப்படி நம்ம டெம்பிள் மெக்கிஸ் வந்து மெட்டா மெக்கிஸ் மாரி ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கு போட்டியா நம்ம ஒரு போட்டி கழகத்த இங்க ஒண்ணு ஆரம்பிப்போம். விரைவில் ஆரம்பிப்போம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டாரோகுவன் சொன்னா. ம். மெட்டா ரோகமிசமா ஸ்டார்ட் பண்ணிற வேண்டியதுதான். அதே நேரத்தில ஃபர்ஸ்ட் கொலாப் வந்து நல்லா தான் போச்சு. அப்ப நீங்க இல்ல. ஆக்சுவலா நீங்க வந்து ஃபினாலே பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஃபினாலேல வந்து ஆடியோ குவாலிட்டி மோசமா இருந்திருக்கும். நீங்க கொஞ்சமாவது எடிட் பண்ணியிருந்திருக்கலாம். எடிட் பண்ணாம விட்டுட்டீங்க. அப்படியே தூக்கி தூக்கி போட்டதுனால, நான் பேசுனது எனக்கே கேட்கல. நானும் கேட்டு பார்த்தேன். பண்ணுவோம். கண்டிப்பா பண்றோம். அடுத்தது நம்ம துண்டோ பீடி பாட்காஸ்ட்ல இருந்து ஆர்த்தர் மோர்கன் கேட்டிருக்காரு. சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க எபிசோட்ஸ்லாம். கீப் ராக்கிங். மேலும் வளர வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஆர்த்தர். ரொம்ப ரொம்ப நன்றி. கொஸ்டின் இஸ் உங்க டீம்ல டோட்டலா எத்தனை பேரு? ஓகே. என் டீம்ல வந்துட்டு 2+1 அந்த +1ன்றது இப்போதைக்கு தொத்திட்டு நிக்கிது. எப்ப விழுகுமா, நிக்குமான்னு தெர்ல. அது பிறகு பார்ப்போம். அடுத்த கொஸ்டின். இன்னும் டீம பில்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்குது. பட் அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ எடிட்டிங் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். தெரிஞ்சுச்சுன்னா நான் ஒரு 5 பேர் நம்ம சினோபி பாட்காஸ்ட்ல 40 பேர் வச்சிருக்காங்களா, நம்ம ஒரு 100, 150 பேர் கூட வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆடியோ எடிட்டிங் மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதும். ஏன்னா நான் மல்டி ட்ராக் பண்றதுக்குள்ளேயே பாதி உயிர் போயிட்டு வந்துருச்சு. எடிட்டிங் தான்ப்பா. எடிட்டிங் டேபிள்ல உட்கார்றதுக்கு ரெடியா இருந்தா வரலாம் தாராளமாக. எங்களால முடியல. யார் வேணாலும் வரலாம். அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. எப்பனாலும் வரலாம், போலாம். வரலாம். ஆனா
சீக்கிரம் போயிறாதீங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டாவது போங்க. அதத்தான் நான் கேட்டுக்கிறேன். என்ன கேள்வி கேட்டுருக்காரா? உங்களோட ஃபேவரைட் பாட்காஸ்ட்? 3வது கொஸ்டின். டிஎம்ஏ இல்லாம. குறிப்பு எங்க பாட்காஸ்ட் நேம் கூட சொல்லலாம். கோச்சுக்க மாட்டோம். ப்ளீஸ். ஓகே. இப்ப நான் சொல்லிர்றேனே. எனக்கு அதத் தவிர வேற யாருன்னா, ஆ நான் அவ்வளவா தமிழ்ல இங்க நம்ம கம்யூனிட்டி பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் நான் கேட்டேன். அது நான் வந்து ரேங்க் பண்ணி இது பண்ண விரும்பல. டிஸ்கிரிமினேட் பண்ண விரும்பல. ஆக்சுவலா நான் வந்துட்டு இத தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல நெறையா கேட்பேன். இங்கிலீஷ்ல மீன்ஸ் அந்த ரேடியோ டைப்ல பாட்காஸ்ட் நெறையா பண்ணிட்டு இருப்பாங்க. 11 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ்லாம். அது உட்காந்து கேட்பேன். அது நல்லாருக்கும். வேலை பார்க்கும்போது, மத்த நேரம் பார்க்கும்போது அது நல்லாருக்கும். மத்த எல்லா இடத்துலயும் கேட்டுருக்கேன். நல்லா தான் இருக்கும். உங்க இத நான் ரேங்க் பண்ணாம விட்டதுக்கு காரணம் வந்துட்டு, என்ன சொல்றது? ஒருவேள யாருக்காவது கஷ்டமா போயிரும். அதனால நானு ரேங்க் பண்ணல. நம்ம கம்யூனிட்டி யாரையும் ரேங்க் பண்ணல. நம்ம கம்யூனிட்டி தாண்டி பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ் தான் அதிகமா கேட்பேன். நீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட கடைசி 2 வருஷமா பாட்காஸ்ட் உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. ரேங்க்லாம் இல்ல. லிஸ்ட்டு. கம்யூனிட்டில இந்த 2 பாட்காஸ்ட் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து என் ஃபோன்ல எதெல்லாம் கேட்டுருக்குன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு இப்ப சுமி இல்லாம செவ்வாழை, வீர உச்சிகா, அப்புறம் எங்க பாட்காஸ்ட்டு, அப்புறம் சீம்ஸ் ராஜா, எம்பிஏ மீம் ஸ்கூலு, சிராக்கு, கதைப்போமா வித் கார்த்திக், ஹியூமர் டாக்ஸ் இருக்கு. உங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட்டா இருக்கே! இது இல்லாம 1, 2 எபிசோட் கேட்டதெல்லாம் நெறைய இருக்கு. வேடிக்கை மனிதர்கள்னு ஒரு பாட்காஸ்ட் இருந்தது. ஃபுல்லா கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க போடுறதில்ல இப்போ. ரேண்டம் டாக்ஸ் இருக்கு. லோக்கல் வழி கூட இருக்கு என் லிஸ்ட்ல. ஒரு 4, 5 எபிசோட் கேட்டுருப்பேன் அவங்களுது. ஃபேவரைட்னா இதெல்லாம் தான். ரிப்பீட்டடா இது எல்லாமே கேட்பேன். எம்பிஏ, பூமர் டாக்ஸு, கதைப்போமா வித் கார்த்திக், அப்புறம் ஜீம்ஸ் ராஜா இதெல்லாம் ரெகுலரா கேட்பேன். அப்புறம் நம்ம வியூபி, சவால் இல்லாம இதெல்லாம் ரெகுலரா. ஓகே, ஓகே. அடுத்து யாரு இருக்கா? அடுத்து வந்து நம்ம தெமாரி கேட்டிருக்கிறாங்க. ம். ஆர்விபி டீம் பாட்காஸ்ட் எல்லாம் நல்லா போகுது. உங்க எல்லா டாபிக்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டாச்சி ம். அண்ட் கோனன் காம்போ சூப்பர். ரொம்ப நன்றி தெமாரி. ஓகே. அப்பார்ட் பரவால்ல. ஃப்ரம் ஒரு எபிசோட் தான் சேஞ்சே பண்ணியிருக்கோம். ஏதோ அ சொல்லுதுல்ல விடுப்பா. சரி, சரி, சரி. ஏதோ பாவம்னு பார்த்து ஒரு குழந்தை நம்மளையே ஒரு இதா சொல்லிட்டு இருக்கு. ம். ஃப்ரம் பொலிட்டிக்கல் டாபிக், ஃபன் டாபிக்ஸ், மூவி ரோஸ்லாம் பண்ற ஐடியா இருக்கா? நெக்ஸ்ட் சீசன்ல ம். ஓகே. அப்புறம் ஆர்ட் அண்ட் மியூசிக் பத்தி ஒரு பாட்காஸ்ட் போடுவீங்களா? சொல்லுங்க இட்டாச்சி சொல்லுங்க. ஃபன் டாபிக்ஸ் கேக்குறாங்க ஆ எல்லாரும். ஃபன் ஃபன் டாபிக்ஸ். டாபிக்ஸா? சரி ஃபன் டாபிக்ஸ் வந்து மூவி ரோஸ்ட்ன்றது ரோஸ்டிங் எனக்கு வராது. உங்களுக்கு வரும்ல? எனக்கும் வராதுப்பா. நான் மட்டும் தனியா ம். உட்காந்து என்னத்த ரோஸ்ட் பண்றது? சரி ஓகே. அது இல்லாம நான் என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் ஏன் சொல்லணும்னா, அ எந்த மூவிஸ் எதுவுமே போடாம ஒரு 1000 பேர் கேட்கறதுன்றது நம்ம கம்யூனிட்டில வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா ஆல்மோஸ்ட் 95-99% எல்லாருமே வந்து மூவி ரோஸ்ட் மூலியமா தான் க்ரோ பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 1000 தாண்டியிருப்பாங்க. அது இல்லாம 1000 பேர் கேட்கறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சீசன் 1ல வந்து என்ன பிரச்சனைன்னா, நான் அப்ப ஸ்டார்ட்டிங்ல தனியா பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு டாபிக் அவ்வளவா யோசிக்க தோணாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, டெக் புல் அதிகமா போயிருப்பேன். ஸோ சீசன் 1 வந்து டெக் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மூவி தொட்டிருப்பேன்னா, தமிழ் ராக்கர்ஸ் மட்டும் தான் தொட்டிருப்பேன். அது கூட பைரசிக்குள்ள வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். சீசன் 2ல வந்து கொஞ்சம் நெறைய புதுசா எக்ஸ்பெரிமென்ட் பண்றோம். ஃபன் டாபிக்ஸ் இருக்கும். இன்னும் நெறைய புதுசா டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா புதுசா பண்ணுவோம். பண்ணுவோம். கண்டிப்பா பண்றோம். நான் வந்து ரொம்ப கான்ஷியஸா பேசுறதுனால எனக்கு இந்த ரோஸ்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மீறி ம். ரொம்ப ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா சொல்றது மூவி பொறுத்து. ஒரு ஆவரேஜான மூவினா ரோஸ்ட் பண்ண வராது. ரொம்ப ம். மொக்கையா இருக்குன்னா கண்டிப்பா பண்ணலாம். அந்த வைப்ல பண்ணுவோம். இருக்கிறவங்கள கூப்பிட்டு கொலாப் வச்சு பண்ணலாம். என்ன ஆடியோ எடிட்டிங்க்கு தான் ஆள் வேணும். எஸ், எஸ், எஸ். ஆர்ட் அண்ட் மியூசிக் பத்தி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஆர்ட் அண்ட் மியூசிக் பத்தி மீன்ஸ் ஓகே. மியூசிக் ரெடி பண்ணிட்டோம். ஆர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருவாங்கன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். 2 பேரு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வருவாங்க. வந்தாங்கன்னா பண்ணிறலாம். ஓகே. ஸோ ஆட்கள்லாம் சஸ்பென்ஸ் தான். ஓகே. அடுத்து வந்து திருமாக் கேட்டிருக்காரு. ம். இதுவரைக்கும் வந்த கன்டென்ட் எல்லாமே குட் சாய்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் பட் பர் மை அப்சர்வேஷன் ஐ ஆல்சோ மே பி ராங். இஃப் ராங் கரெக்ட் மீ. உங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அண்ட் டிஸ்கார்ட் ஹேண்டில் ஆர் லெஸ் இன்ட்ராக்டிவ். பிகாஸ் நீங்க ஆடியன்ஸோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. எஸ்பெஷலி உங்க டிஸ்கார்ட் சேனல்ஸ்ல ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ் அண்ட் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணா உங்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு நல்ல கனெக்ட் கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் அ சக்சஸ் ஃபார்முலா which helped TMAVUP in their initial stages. So expecting Discord events, discussions and sessions.
Keep the standard of your content as same as now. All the best for your future team. ரொம்ப நன்றிங்க எர்மாக். ரொம்ப நன்றி. ஸோ கரெக்ட்டு தான் நீங்க சொன்னது. அங்க 2 பேரே எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கனால, ஒர்க்கு அந்த இது அப்புறம் ரெக்கார்டிங் டைமு எல்லாமே ஒரு டைமுக்குள்ளேயே வரனால மிஸ் பண்ணிடுறோம். இந்த Instagram அப்புறம் Discord இதெல்லாம். எங்களோட ஒரே மெயின் குறிக்கோள் எபிசோட் ரெக்கார்ட் பண்றது, அது எடிட் பண்றது, போடுறது மட்டும் தான் பண்ணிட்டுருக்குறோம். அதுக்கே டைம் சரியா ம். இருக்கு. டாச்சி. ஓகே. சீசன் 1 அந்த மாரி போயிருக்கும். எனக்கே ரொம்ப நாள் தோணுனது என்னன்னா வந்துட்டு, நானு ஆடியன்ஸோட ரொம்ப இன்டராக்ட் ஆகி இருக்கேனோன்றது தான் எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். நீங்க கரெக்ட்டா கேட்டீங்க. அது உண்மதான். ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு டைம் அந்த மாரி அமைய மாட்டேங்குது. இப்ப என்ன சொல்றது? இப்போ ஒரு சில பெரிய பெரிய பாட்காஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு, எடிட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு, அப்புறமா உள்ள வந்து இறங்குவாங்க. அவங்களுக்கு டைம் இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த ஒர்க் டைம் சர்க்கிள் வந்து கொஞ்சம் இதாகிட்டு இருக்குது. இப்ப நாங்க வேற மாரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் சீசன் முடியறதுக்குள்ள நீங்க கேட்கறது எல்லாமே நடக்கும். அதுக்கு நான் அஷ்யூர் பண்றேன். அஷ்யூப் என்னப்பா அஷ்யூர் பண்றேன்ட்ட. பண்றோம். அஷ்யூர் பண்றோம். அது இல்ல. ம், ம். பண்றோன்ட்டியே ம். இனிமே வேலை பெண்ட் எடுக்கும் போல இருக்கு. ம். அதான் வேற வழி இல்ல. ஐ திங்க் 3வது ஒரு ஆள் எடுப்போம்னு நெனைக்கிறேன். எங்கருந்து எடுப்போம்னு தெரியல. ஆனா ஒரு நல்லபடியா ஒரு ஆள் எடுப்போம். ஸோ அது விரைவில் நடக்கும். ஓகே நன்றி எர்மாக். அடுத்து யாரு? ஆனர் கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க ஓகே. எப்படி ஏத்திஸ்ட் ஆனீங்க? உங்க வீட்ல அத ம். பத்தி சொல்லும்போது என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? ஓகே. உங்கள தீசிஸ்ட் ஆக்க மாத்த ஏதாவது பிரஷர் பண்ணாங்களா? 2 பேரும் ஆன்சர் பண்ணு. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஏத்திஸ்ட் ஆனதுங்கிறது கொஞ்சம் பெரிய லாங் ப்ராசஸ்ப்பா. அது வந்து ஒரு 4, 5 வருஷ கதை. ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு விஷயம் பார்த்து அப்படியே வந்தது. எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது ஸ்கூல் டைம்ல எப்படின்னா, கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கும். ஆனா வந்து ஒரு கொஸ்டினும் சைட்ல இருந்துட்டே இருக்கும். இப்படிலாம் நடக்குதே, இதெல்லாம் கடவுள் கேட்க மாட்டாரா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஒரு 2 சாமி குறிப்பா ஊர்ல இருக்க அம்மன் கோயிலு, அதுக்கப்புறம் முருகன் இந்த 2 இது மேல கொஞ்சம் இம்ப்ரெஸ்டா இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் வரும்போது, மறுபடியும் அங்க இருக்க ஒரு அந்த அ இது பெருமாள் கோயில் அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே லைட்டா அப்படியே பெருமாள் பக்கம் டர்ன் ஆச்சு. இது எப்படி சொல்லலாம்னா, ஸ்கூல் படிக்கும்போது முருகா சரணம்னு நோட்டு ஃபுல்லா எழுதிட்டு சுத்திட்டு இருப்பேன். அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ் முடிச்சு வேலை தேடும்போது, என்னோட ஒரு இன்டர்வியூ அப்போ அந்த அந்த வேலைக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன். அந்த இன்டர்வியூ அப்போ நான் ஒருத்தவங்கள மீட் பண்ணேன். அந்த இன்டர்வியூக்கு போற ஆட்டோல ஒண்ணா போம்போது ஒரு லேடி பார்க்குறேன். அவங்க வந்து கையில ஒரு பகவத்கீதை புக்கு குடுத்துட்டு, இன்டர்வியூ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காசு கூட வாங்கல. அவங்க யாருன்னா, இந்த இஸ்கான் டெம்பிள் கும்பல். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம். அ நல்லா போணும். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஒரு 7வது இன்டர்வியூ. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி, செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணோனே ஒரு மாரி பதட்ட ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஃபுல்லா அந்த புக்கு தான் கையில வச்சுட்டே இருந்தேன். அதனால திரும்ப அப்படியே அந்த கிருஷ்ணர் மேல இருந்த பக்தி கொஞ்சம் அதிகமாச்சு. சரி அந்த புக்கு பகவத்கீதை குடுத்தாங்களே, எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது, முதல் பக்கத்திலே ஃபர்ஸ்ட் பக்கமோ, 2வது பக்கமோ, பெண்கள் புத்திரர்கள் எல்லாம் கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சு. இப்படியே மூடி வச்சுட்டேன் அந்த புக்க. இந்த இத வந்து நம்ம படிச்சு ஒண்ணும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சரி கடவுள் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. கிருஷ்ணர் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த விளக்கம் எழுதுனவன் அப்படி எழுதியிருப்பான். ஏன்னா பாட்டு வந்து சான்ஸ்கிரிட்லயும், ஹிந்தி அப்புறம் தமிழ் 3ல இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம அத வந்து இந்த விளக்கம் எழுதினவர் வந்து இந்த மாரி இன்டர்பிரட் பண்ணியிருப்பாரு. சமாதானப்படுத்திட்டு அந்த கடவுள் நம்பிக்கை இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய கோயிலுக்கெல்லாம் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அங்க அப்படியே வெயிட்டிங்ல ரொம்ப நிக்கிறது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாச்சு. இந்த மாரி ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். இல்ல ஏன் இப்படிலாம் நடக்குது? சொல்லிட்டு இந்த மாரிலாம் ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சுன்னா, ஒரு ஆஃபீஸ்ல இருக்க ஒருத்தர் வந்து ஒரு வெள்ள சங்கி வந்து என்னையும் ஒரு வெள்ள சங்கியா மாத்த முயற்சி பண்ண ஈவென்ட்ல வந்து கம்ப்ளீட்டா எல்லா நம்பிக்கையும் உடைஞ்சு வந்து அப்பவே வந்து சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெரியார் பத்தின விஷயங்கள்லாம் Facebookல படிச்சுட்டே இருந்தேன். இல்ல இதுவும் நடந்துட்டே இருந்தது. அப்படியே இந்த பக்கம் தாவிட்டேன். எங்க வீட்ல வந்து எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, வீட்ல சொல்லிட்டே இருப்பேன். நான் அப்பப்ப என்னென்ன படிக்கிறேனோ, எதையெல்லாம் நான் வீட்ல நடந்துட்டே தான் இருக்கும். வந்து இந்த மாரி ஒரு வெள்ள சங்கி இப்படிலாம் சொன்னாரு. அந்த மாரி பகவத்கீதையில அந்த மாரி போட்டிருக்கு. அந்த மாரி விஷயங்கள்லாம் பேசுவோம். எதுவுமே டிவில பார்க்கறது, நியூஸ் பார்க்கறது மாரிலாம் பேசுவோம். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா அப்படியே பெரியார் பத்தி, திராவிடம் பத்திலாம் நெறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோனே, எங்க அம்மாவையும் அதையெல்லாம் கேட்டு
கேட்க வைக்க ஆரம்பிச்சேன். யூடியூப்ல அந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபுல்லா அந்த மாரி வீடியோஸா பார்க்க வச்சு, அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துல வந்து எங்க அம்மாவே வந்து என்ன, "நீ தான் பெரியார் கட்சியில சேர்ந்துட்டியே, நீ தான் பெரியார் கட்சியில சேர்ந்துட்டியேன்னு" சொல்ற அளவுக்கு எங்க அம்மாவே என்ன அப்சர்வ் பண்ணி அந்த மாரி தீசிஸ்ட்டா மாத்தலாம் முயற்சி பண்ணல. அவங்க வீட்ல என்ன பூஜை பண்ணாலும், கோயிலுக்கு போனாலும் எல்லாம் கூப்பிட்டு தான் போவேன். நான் அதெல்லாம் பண்ணணும். அதனால பெருசா எங்க வீட்ல என்ன வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போறது, இல்லன்னா ஏதாவது ஒரு வருஷம் வருஷம் இந்த பழனிக்கு போறது, தீபாவளி, பொங்கலுக்கு பூஜை பண்றது வீட்ல. பொங்கல்னா அந்த அந்த தேங்காய் பழம் உடைக்கிறது, இதெல்லாம் தான் இந்த மாரி மெயின் ஈவென்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனால அதெல்லாம் கூட பண்ணுவேன். பட் என்ன நம்பக்கூடாது, நீ வந்து பெரியார் படிக்கக்கூடாது அந்த மாரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே. நீங்க சொல்ட்டீங்க இல்லையா? இப்ப என்னோட இத பத்தி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரியல் லைஃப் பேட்மேன் மாரி இருப்பேன். நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்றது வீட்ல யாருக்கும் தெரியாது. எங்க வீட்லயும் சாமி கும்பிடுறது வந்து ரொம்ப அளவா தான் இருக்கும். அந்த மாலை போடுறது, இங்க போறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. எப்பயாவது 2 இல்லன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெயின் குலதெய்வம் கோயில் போவோம் இல்லையா? அங்க மட்டும் தான் போவோமே தவிர வேற ம். எங்கேயும் இது கிடையாது. ஸோ அதனால எங்க வீட்ல அந்த மாரி எதுவும் கிடையாது. ஃபார் ஒரு சொல்லுங்க. கிளாரிஃபிகேஷன். நான் வந்து ம். எந்த கட்சியிலயும் சேரல. ஆனா அப்படியே ம். பொட்டு வைக்காம அந்த மாரிலாம் சுத்திட்டு இருந்தனால, எங்க அம்மா வந்து அடிக்கடி திராவிடம் பேசுறதுனால அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நான் கருப்பு ட்ரெஸ் போட்டா ம். உடனே பெரியார் கட்சி, பொட்டு வைக்கலைன்னா உடனே கிறிஸ்டியா, முஸ்லீம் ஆயிட்டியா? இல்ல பெரியார் கட்சியில இருந்தா கூட பொட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த ரெக்கார்ட் நான் எந்த ம். கட்சியிலயும் உறுப்பினர்லாம் கிடையாது. நானும் கிடையாது, அவங்களும் கிடையாது. அதனால தான் நாங்க தினகரன் ஆஃபீஸே போட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கான கேள்வி இது. இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தோணுச்சு? உடனே ஆ. எப்படி ரெக்ரூட் பண்ணீங்க? அண்ட் ஃபியூச்சர்ல அதர் ம். மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்களா? 3 கொஸ்டின் ஒருத்தருக்கு ஓகே. இதுக்கு நான் மட்டும் தான் பதில் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. ஓகே. ஓகே. என்ன பதில்ன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி நான் ஸ்டார்ட்டிங்லயே சொல்ட்டேன். ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, 100 பேராவது கேட்பாங்களான்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட்டு எனக்கு. நான் என்னோட கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 எபிசோட் பண்ணோம். ஒரு எபிசோட் 2, 2 பேர் கேட்டாலும், கரெக்ட்டா 50வது எபிசோட்ல வந்து 100 பேர் கேட்டுருவாங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியாவா இருந்துச்சு. அப்படிதான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அது என்ன கணக்கு? இந்த கணக்கு மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. அதாவது ஒரு எபிசோட் 2 பேர் கேட்பாங்களாம். 50 எபிசோடு. 2 பேர் கேட்டாங்கன்னா 50 பேர். அதாவது ம். ஃபர்ஸ்ட் எபிசோடு கேட்ட 2 பேரும் அடுத்த எபிசோடு கேட்க மாட்டாங்க. நான் வந்து என்ன சொல்றது, கெ ஒரு நப்பாசை. 50 போட்டுருவோம். அப்ப நமக்கு என்ன ஏதுன்னே தெரியாதுல்ல. இப்படிதான் யூஸ் பண்ணணும், இப்படிதான் இது பண்ணணும்னு தெரியாது இல்லையா? அதனால டைரக்ட்டா வந்துட்டு ஒரு 50 எபிசோடு போட்டுருவோம். டக்கு டக்கு டக்குன்னு போடுறோம். எல்லாத்தையும் 2, 2 பேர் கேட்கறாய்ங்க. 100 போடுறோம் அவ்வளோதான். அந்த ஐடியால தான் இருந்தேன். இங்க வந்த பிறகு ஓரளவுக்கு வந்து அ எனக்கு வந்த என்னது ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே அவுட் ஆஃப் 100 எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்குள்ள 1000 தாண்டிடுச்சு. அதுவும் நல்லது தான். சீசன் 1 முடியும்போது 1000 தாண்டாதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 1000 ஏதோ ஒரு புண்ணியத்துல 1100 தாண்டிடுச்சு. என்னதான் ஏத்திஸ்ட்டா இருந்தாலும் அதுதான் வரும். ம், ம், ம். இல்ல அதுக்காண்டி தான் 2 வாட்டி சொன்னேன். கட் ஆயிரும். திவ்யா, நான் வேற ஃபன் பண்றோம்னு நெனச்சு எல்லாத்தையும் கட் பண்ணாதப்பா. இதுலயும் கன்டென்ட்ட மட்டும் வைக்காத. ஃபன்னா பேசுறதெல்லாம் வையி. ம். சரி, சரி. சரி அப்ப அதனால இருந்துட்டு முடிஞ்ச அதான் வரைக்கும் கரெக்ட்டா பேசிட்டேன்னா ம். எடிட்டிங் ஒர்க் இருக்காது. அப்டி அதான் ஏதோ ஒரு புண்ணியத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. 1000 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சீசன் 2க்குள்ள ஒரு 500 தாண்டிரும்னு நெனைக்கிறேன். அடுத்த எய்ம் 1500 தாண்டணும். அதான் என்னோட அடுத்த எய்ம். வாழ்த்துக்கள். அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின். இது வந்து எப்படி நடந்துச்சுன்னா, அ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டான இன்டர்வியூ ப்ராசஸ். எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரேண்டமா விசில இருக்கும்போது வந்தாங்க. ரெக்ரூட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து கொஸ்டின அரைகுறையா படிச்சுட்டு, பண்ணியாச்சுன்ட்டேன். அப்புறமா கொஸ்டின போய் முழுசா பார்த்துட்டு, பதிலடிச்சு போய் ஆள கூப்ட்டு, ஆ கேட்கும்போது தான் சேர்ந்துக்கிறேன்னாங்க. சரி என்ன ஏதுன்னு நானும் ஒரு 10 ஒரு 30 செகண்ட் யோசிச்சிருப்பேனா? ம். கரெக்ட்டா 30 செகண்ட் யோசிச்சுட்டு, யூ ஆர் ரெக்ரூட்டட்ன்னு முடிச்சாச்சு. வேற எதுவும் கேட்கல. என்ன பண்றீங்க? என்னன்னு எதுவுமே கேட்காது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து தான் இது பண்ண ஆரம்பிச்சோம். ரெக்ரூட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. இவங்கள வந்து ஒரு ஒரே 2 நிமிஷத்துல ரெக்ரூட் பண்ணிட்டேன். ஒரே கேள்விதான். எப்ப சொல்லுங்க. ஜாயின் பண்ணுவீங்க? அதேதான். எப்ப ஜாயின் வேலை முடிச்சாச்சு. ஃபியூச்சர்ல அ அதர் மெம்பர் ஜாயின் பண்ணுவாங்களா? ஓகே. இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, யாராவது வந்தீங்கன்னா, வர விருப்பப்பட்டவர்கள் இருந்தா தாராளமா வரலாம். 5 பேர்னாலும் சரி, 10 பேர்னாலும் சரி. ஆனா வர்றவங்க ஆடியோ எடிட்டிங் மட்டும் பக்காவா கத்துக்கிட்டு வாங்க. எனக்கு அது போதும். அதுதான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொஸ்டின் இருக்கா? அடுத்தது வந்து இசுனா இட்டாச்சி அண்ட் கோனன் உங்க பாட்காஸ்ட் நான் ரீசென்ட்டா தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லா ம். எபிசோடும் கேட்கலனாலும், கேட்ட வரைக்கும் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தீங்க. என்னோட ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டூ இட்டாச்சி. நீங்க ம். ஏன் ஒரு காமாவே பேசுறீங்க? இதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சொல்லுங்க இட்டாச்சி சொல்லுங்க. சரி. இது வந்து ஆமா, நீங்க இனிமே கட்சி தான் ஆ பேச கத்தி கத்தி பேசணும்னா சீமான் மாரி தான் பேசணும். சீமான் மாரி பேசணும்னா நல்லா ஓடி போயிருவீங்க.
சரி ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ காமா இருக்கேன்றானே எனக்கு கரெக்ட்டா தெரியல. நான் என்ன சொல்றது? நான் வந்து இன்ட்ரோவர்ட்லயே வந்து ஒரு முத்துன ஸ்டேட். அந்த மாரி ஆள் நானு. அப்பா, இதுக்கு வேணா நான் பதில் சொல்லிடுறேன். நான் தான் ம். வந்து ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட் நெனச்சுட்டு வந்து இந்த டீமுக்கு வந்தேன். ரோக வம்சம்னு ம். வச்சிருக்காங்களே, மிகப்பெரிய பாட்காஸ்ட்டா இருக்கும். நம்ம அந்த டீம்ல ஓகே. ஓகே. ஃபீமேல் பாட்காஸ்டர் வேணும்னு வேற ரெக்ரூட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா பாவம் இந்த பையன் தனியா உட்காந்து சைலன்ட்டா பேசிட்டு இருந்தாப்ல. ம். பேசுறதே அப்படிதாங்க இசுனா. அவர்ட்ட இருந்து பேச வைக்கிறது. நான் தான் இன்ட்ரோவர்ட் நெனச்சா, ஏ இவரு என்ன விட பெரிய ம். இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு. நம்பர் 1 இன்ட்ரோவர்ட். ஓகே. இது பத்தாதுன்னு ஒரு பெரிய அடிலாம் வாங்கிட்டேன். அதனால அப்படியே அமைதியாயிட்டேன். நம்ம ஆல்ரெடி பேசியே நக்கிட்டு போயிருச்சு. அதனால நான் அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது. அதனால அமைதியா இருக்கேன். முன்னாடி சொல்லுங்க. அடிய பத்தி விசாரிச்சு நான் ஒரு எபிசோட் பண்றேன் இதுனா. ஓகே. கண்டிப்பா பண்றேன். இன்னும் அந்த அடிய பத்தி நான் இன்னும் விசாரிக்கல. கொஞ்சம் சில நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் அது பண்ணலாம். இசுனாவோட. ம். ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் கோனன். ம். கோனனுக்கு ஏற்கனவே பாட்காஸ்ட்ல பேசணும்னு ஆசை இருந்துச்சா? இல்ல இட்டாச்சி உங்கள கான்டாக்ட் பண்ணாரா? அப்படின்னு கேட்டிருக்காரு. ம். ஆமாங்க இசுனா. எனக்கு பாட்காஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. நானாவே தனியா ஒண்ணு பண்ணி கழட்டிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிலாம் வச்சிட்டுருந்தேன். பட் அதில நெறைய ஆடியோ எடிட்டிங்லாம் பெரிய சிக்கலா இருக்கும்னு எல்லாரும் புலம்பிட்டு இருந்ததை கேள்விப்பட்டேன். அதனால தான் சரி ஏற்கனவே இருக்க டீம்ல போய் பேசிட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இட்டாச்சிய கான்டாக்ட் பண்ணேன். தேல்பத்திரி சிங்கா வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க வந்தா தான் தெரியுது, நீங்களும் ஆடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு இட்டாச்சி. ஓகே. எஸ். இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டேன் இங்கேயே. யார் கான்டாக்ட் பண்ணான்னு கேட்கறாங்க. நான் தான் கான்டாக்ட் பண்ணேன். நான் பார்த்தேன் உங்களோட போஸ்ட் ஒண்ணு. ஃபீமேல் பாட்காஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு போட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு நாள் விசில ரெக்ரூட் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஓப்பனிங் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதானே அரைகுறை கொஸ்டின் கேட்டு மாறி பதறிடுச்சு. ஆள கூப்பிட்டு சேர்த்தாச்சு. என்ன தெரியணும்? என்ன என்ன ஐடியாலஜில இருந்தா எடுத்துப்பீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டேன். ம். வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு ஹிட்டாச்சி. வேற என்ன பண்றது? ஆள் வேணுமே. அப்புறம் வந்து கடைசியா ஒண்ணு. இது கொஸ்டின் இல்ல ஃபீட்பேக்கு. என்னன்னா உங்க ம். பாட்காஸ்ட் நல்லா இருக்கு. பட் எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்குன்னு தேவையில்லாம ம். காமெடி பண்ண சொல்லல. தட்ஸ் ம். ஆல் கைஸ். அது ஆல் தி வராது. பெஸ்ட் இன் அது வராது. அது காமெடி வராது. அப்கமிங் சீசன். அதாங்க அந்த ம். எனர்ஜெட்டிக்கா, காமெடியா, ஃபன்னா அதுவா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு ம். வைப்ல நாங்க டைம் எடுக்கும். கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கேன். வரும். சீசன் 2 நீங்க நெனச்சத விட ஒரு ஸ்டெப் பெருசா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பிளானிங் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியல. எக்ஸிக்யூட் கரெக்ட்டா ஆயிருச்சுன்னா, நல்லா போயிரும். அப்புறம் அடுத்த கொஸ்டின் போலாம். நோபடி ம். அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே. உங்க பாட்காஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ. மேங்கோ மணி ம். பாட்காஸ்ட்ல சொன்னத வச்சு ஒரு பிஎம்கே காரன் டிபேட் பண்ணா. ஸ்டில் ம். நாட் அக்செப்டிங் த பாயிண்ட் ஹவ் டு எக்ஸ்பிளைன் தீஸ் திங்ஸ் டு ஹிம். ஓகே. இதுக்கு இந்த மட்டும் சொல்லு. கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எலக்ஷன் அஃபிடவிட்ட வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, அவன் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சுட்டு, இந்த மாரி கேள்வி கேளுங்க. "இவன்ட்ட இவ்வளோ சொத்து இருக்கே, அவன சப்போர்ட் பண்றீங்களே, உங்கள்ட்ட என்ன சொத்து இருக்கு? அந்த ஆளு உங்களுக்கு என்ன பண்ணான்னு எக்ஸாக்ட்டா கேளுங்க." அப்படியே வாயடிச்சு போயிருவான். அதுதான் அதுக்கான ஆன்சர். அடிப்படையா ஒரு கொஸ்டின் இருக்கு. எல்லா சாதி தலைவர்களுமே வந்து சாதி கட்சி நடத்துறவங்களுமே வந்து பர்சனல் பெனிஃபிட் இல்லாம பண்ண மாட்டாங்க. அதான் புரிஞ்சுக்கணும். ம். இது வந்து கொஞ்சூண்டு அறிவு இருந்தா கூட சிந்திச்சோம்னாலே புரிஞ்சிரும். எல்லாமே ம். தெரிஞ்சுக்கணும். டேட்டா வைஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இவன் ஏன் இத பண்றான்? ஒண்ணுமே இல்லாமயா நமக்கு இதெல்லாம் பண்ணிருப்பான்? அதான் ஒண்ணுமே ம். பண்ணல அந்த மக்களுக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்திச்சாலே போதும். அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே. அடுத்து என்ன கொஸ்டின்? ஒருவேள புரிய வைக்க முடியலன்னா ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க இந்த மாரி ஆளுங்க. இல்ல. அவங்களே அடிபட்டு புரிஞ்சுக்குவாங்க. இல்லன்னா அடிபட்டு தான் திருந்தணும்னா, அடிபட்டு தான் திருந்தணும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அந்த அஃபிடவிட்ட மட்டும் காமிச்சு, இப்டி இப்டி சொத்து இருக்கே, அ உங்களுக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்க மட்டும் தெளிவா டேட்டாவோட கேளுங்க. அப்டியே வாயடிச்சு போயிருவான். ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து ம். ப்ரோ என்ன ரொம்ப என்ன அதாவது அவருக்கு க்ளோஸான பொண்ணு ம். பிஜேபி சங்கிய லவ் பண்றானாம் அந்த பொண்ணு ஓகே. சொல்லிட்டா. முழுசா சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின் நோபடியோடது. ஓகே. அவருக்கு க்ளோஸான பொண்ணு ஒண்ணு ஒரு பிஜேபி சங்கிய லவ் பண்ணுது. ம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஓகே. பிஜேபிக்காரன் பேக்வர்ட் ஐடியாலஜியோட இருக்கான். கரெக்ட்டா அந்த ம். பொண்ணு கிட்ட சொன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் பத்தி எனக்கு என்ன தெரியும்னு ம். சொல்றா. கேன் யூ சே த ஓகே. சொல்யூஷன் டு சேவ் த கேர்ள் ஃப்ரம் த சங்கி? நான் அந்த ம். பொண்ண கண்டுக்காம
Please answer these questions. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, அ நானே நானே பெர்சனலா இந்த மாரி அஃபெக்ட் ஆயிருக்கேன். உங்களுக்காவது வெறும் பிஜேபி ஃப்ரெண்டா போயிட்டான். அந்த ஆள் நான் நான் சொல்ற பையன் வந்து அக்னி செட்டியாவும் இருக்கான், ஆர்எஸ்எஸ்லயும் இருக்கான், பிஜேபிலயும் இருக்கான். 3 கலவையா இருக்கான். அவன நான் எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு கோணம் தான் ஆன்சர் சொல்லணும் எனக்கே. இந்த கொஸ்டின வந்து 3 சிச்சுவேஷன், அதாவது ம். 3 அசம்ப்ஷனுக்கு வச்சு நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ம். வந்து ஓகே. அந்த பொண்ணோட ஐடியாலஜி வந்து பேக்வர்ட் ஐடியாலஜி. ம். இல்ல, அந்த பொண்ணு வந்து பேக்வர்டா இல்ல அப்டின்னா, அவளுக்கு வந்து அப்பொலிட்டிக்கல் எந்த ஐடியாலஜியும் கிடையாது. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவள எப்படி நடத்தணுங்கிறதுல தெளிவா இருக்கா. அத மட்டும் அவன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றா. அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஓகே ஃபைன். 3வது வந்து அந்த பொண்ணோட ஐடியாலஜி லெஃப்ட்டா இருந்தாலும், ஐடியாலஜி பத்தி கவலைப்படாம அவன எப்படி சொல்றது? அவங்களோட ம். ரிலேஷன்ஷிப்ப எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற லெவல்ல தெளிவா இருக்கா. அவன் வெளியில என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லன்ற மாரி இருக்கா அப்டின்னா, அப்டின்றதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ம். பொண்ணுங்க எல்லாமே வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்கர் தான் பார்ட்னரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணே வந்து பிற்போக்குத்தனமான பெண்கள்லாம் இருக்க தான் செய்றாங்க. ஒரு ம். பிற்போக்குத்தனமும், இன்னொரு பிற்போக்குத்தனமும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்குள்ள 2 பேரும் அதுக்கு ஒத்து போய் இருந்தாங்கன்னா, அப்டின்னாலும் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட்டா தான் போகும். இல்ல கரெக்ட் தான். இன்னொரு டைப்பா பொண்ணுங்க இருப்பாங்க. எப்டின்னா, ஐடியாலஜி பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவள எப்படி ம். நடத்துறான் அவன் அப்படின்றதுக்கு. இப்போ வெளியில வந்து என்னதான் பேக்வர்டா பேசினாலும், இந்த வங்கிகள் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு போனாங்கன்னா, அவங்க ஒய்ஃப், அவங்க கேர்ள் ஃபிரெண்ட், பார்ட்னர் ஹூஎவர் இட் இஸ். அவங்க என்ன சொல்றாங்களோ, அதுபடி அவங்கள வந்து ரொம்ப கம்பல் பண்ணி எதுக்குள்ளயும் இது பண்ணாம, அவங்க சொல்ற மாரி நடந்துப்பாங்க. ம். இல்லன்னா ஓகே. அவங்க வந்து ஒரு அரசியல் ஐடியாலஜி அது இதுன்னு எதுனா பேசலாம். வீட்டுக்கு போனா, ம். அந்த பொண்ணுக்கு அவ என்ன தேவையோ அத செஞ்சு குடுத்துட்டு கம்முனு பிரச்சனைய இல்லன்னா என்ன மாரி அவ ரியாக்ட் பண்ணுவா அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். ம். அவளோட ரியாக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா, ஓகே அத எப்படியோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அது டைப் பொண்ணுங்க எப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். என்னோட ஐடியாலஜி தனிப்பட்டது. நான் வந்து ம். ம் என்னோட பார்ட்னர எப்படி வந்து மேனிபுலேட் பண்ணுமோ அப்படி பண்ணிக்குவேன். அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டும். எனக்கு என்னைய தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி அந்த மாரி. அவங்களோட இதுல அவங்க தெளிவா இருக்காங்க அப்டின்னாலும், அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா தான் போகும். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எல்லா பொண்ணுங்களும் முற்போக்குவாதி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னா, கிடையாது தான். லைஃப் சினாரியோஸே நெறைய பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இந்த குஞ்சோதயன் சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் YouTubeல. ஆமா, ஆமா. மெனிக்கு போயிட்டு பொண்ணு பிரா ஸ்ட்ராப் போட்டிருந்தது போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். அப்புறம் இந்த ஃபீடிங் பண்றத பத்தி அவேர்னஸுக்கு பொண்ணுங்க மாடலுக்கு அந்த மாரி பிரஸ்ட் ஃபீட் பண்ற மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தா, அதுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உனக்கு என்னடா ம். தேவை? அது ஒரு அவேர்னஸுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அவேர்னஸ் குடுக்கும். அதுக்கான மாடல்ஸ் அது மாரியான ஃபோட்டோ ஷூட்ஸ் நடக்க தான் செய்யும். அப்படிங்கிறதெல்லாம் ம். புரிஞ்சுக்க மாட்டான். எதுக்கு நீங்க இப்ப பண்றீங்க? நீங்க எப்படி இந்த மாரி ஆஃப் நியூடா வந்து போடலாம்? உனக்கு எப்படி பிரா ஸ்ட்ராப் தெரியலாம்? எல்லாம் சொல்லி கிளாஸ் ம். எடுத்துட்டு இருப்பான். அவனையும் கல்யாணம் ம். பண்ணி ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு தானே இருக்கா அவன் கூடயும் வீட்ல. ஆ. இப்போ ஒரு பொண்ணா நான் பார்த்தா, அவன் கூடலாம் 5 நிமிஷம் கூட பேச முடியாது என்னால. அவன் கூட ஒரு ம். பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்ல வாழ்ந்துட்டு எப்படி? இத்தனைக்கும் மத்தவங்களாவது வந்து வெளியில தெரியாது. அவங்க வீட்ல எப்படி, வெளில எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா இவன் வந்து ம். பப்ளிக்கா போயிட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து அவ பிரா எப்படி போடணும் அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கான். அந்த பொண்ணு ம். எந்த கேள்வியுமே கேட்டுருக்காதா? "நீ ஏன் இப்படிலாம் பேசுற? உனக்கு இதெல்லாம் தேவையில்ல" அப்படின்லாம் சொல்லாதா? அப்படிலாம் எனக்கு தோணுச்சு சொல்றேன். ம். அந்த ஓகே, ஓகே. பொண்ணுக்கு தோணலையே! அ என்ன சொல்றது? அவங்க ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் அது பிரச்சனை இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம, அவன் வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ணல. என்னமோ பேசிட்டு போறான். அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த பொண்ணு இருக்குது. அது என்ன மைண்ட் ம். செட்ல ஆமா. இருக்குன்னு தெரியல. சம்ஹவ் ம். தேர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்மூத் அப்படிங்கிற இந்த மாரி கரெக்ட். ஒரு பட்சத்துல ம். வார்ன் பண்ணலாம். இந்த இப்போ இவரு லிசனர்ஸ் ஏஜ் வச்சு நானு அஸ்யூம் பண்றேன். இந்த இந்த பொண்ணு இவரு சொல்ற பொண்ணு வந்து ஒரு ஏர்லி 20ஸ் இல்லன்னா 18 டூ அந்த 20ஸ் ஏர்லி 20ஸ்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல ம். வந்து எந்த ஐடியாலஜியும் இல்லாத பொண்ணுங்க வந்து பிற்காலத்துல ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒரு சிச்சுவேஷன் வருங்கிற போது அவங்க மாறுவாங்க. ஆ. இப்போ அந்த மாரி சூழ்நிலையில வந்து இப்படி ஒருத்தன சூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது பண்ணிருமோ அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா, ஆண் மட்டும் தான் ம். பண்ண முடியும். இப்ப கூட அவ அத
ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து வெளியில வர வேண்டியது அவளோட பொறுப்பு. இட்ஸ் ஹர் லைஃப். அதான் அந்த வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். இந்த மாரிலாம் இருக்கு. இந்த மாரிலாம் சிந்திக்கிறதுங்கிறது பிற்போக்குத்தனம்ன்ற விஷயத்த தான் அந்த பொண்ணுக்கு நீங்க சொல்ல முடியும். ஆனா வந்து ஃபுல்லா வில்லனா ஆக்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் தான் கெட்டு போகும். என்னால கஷ்டம் வருதோ, இல்ல சந்தோஷம் வருதோ 2யுமே அந்த பொண்ணு தான் ஃபேஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்ப எடுத்துட்டு போணும். இது அவளோட ரிலேஷன்ஷிப், அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் வொரி அபௌட் தட். ஓகே. ஓகே. எனக்கும் சேர்த்து பதில் சொல்ட்டாங்க. ஓகே. லாஸ்ட் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஒரு 4, 5 கொஸ்டின் இருக்கு. இல்ல, இல்ல. இவரோட லாஸ்ட் கொஸ்டின் ஏதாவது இருக்கா? இருக்குதா? இல்ல அவ்வளோதான். 2 கொஸ்டின் தான். ஓகே. அடுத்து. அப்புறம் நம்ம மினாட்டோ தனி ஒருவன் கேட்டிருக்காரு. ம். ஆர்விபி டீம் உங்க எபிசோட்ஸ் நல்லா இருக்கு. அ ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரியாத நெறைய இன்சிடென்ட்ஸ உங்க எபிசோட்ல தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நெறைய எபிசோட்ஸ் அந்த மாரி போடுங்க. ரொம்ப ஓகே. நன்றி போடலாம். மினாட்டோ. ம். கொஸ்டின் ஃபார் இட்டாச்சி. உங்கள மாதிரி ம். சின்ன பாட்காஸ்டர் கூடலாம் கொலாப் பண்ணுவீங்களா? இந்த பாட்காஸ்ட் மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம். இப்படிக்கு புள்ளி கிங். சரி. ஓகே. இப்ப வந்து கொலாப் தானே. கொலாப் வந்து 2ண்ட் சீசன்ல ஆ 2ண்ட் ஹாஃப்ல பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா பண்ணுவோம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் நெறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஓரளவுக்கு மாத்தணும். அதெல்லாம் மாத்திட்டு தான் நான் 2ண்ட் சீசன்ல வந்து ஓரளவுக்கு கரெக்ட்டா போணும். அத நான் கரெக்ட்டா பண்ணுவேன். பார்க்கலாம். ஓகே. தொடர்ந்து கேட்கிறவங்க ஃபீட்பேக்லாம் நெறைய குடுங்க. நான் வந்து ம். உங்களால ஏதாவது தப்பு இருந்தா மாத்திக்கவோ, வேற இம்ப்ரூவ்மெண்ட்டோ பண்ண முடியும். Discord, Instagram இல்ல Spotifyலயே கமெண்ட்ஸ் எப்படி வேணா குடுக்கலாம். தயவுசெய்து ஃபீட்பேக் குடுக்கவும் லிசனர்ஸ். அதுக்கப்புறம் வந்து சின்ன பூமரான் கேட்டிருக்காரு. ம். ப்ரோ மோடி வெ வெர்சஸ் ஃபேஸ்புக். இந்த எபிசோட்ல இருந்து தான் நான் உங்க பாட்காஸ்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா எஸ். எபிசோடும் நல்லா இருக்கு. உங்க நரேஷன் சூப்பரா இருக்கு. கேள்வி ம். என்னன்னா, எபிசோட் எப்ப போட போறீங்க? ரோஸ்ட் கிரிஞ்ச் ஸ்டோரி மாதிரி எபிசோட்லாம். ஏன்னா, என்ன எப்போ கொலாப் கூப்பிடுவீங்க? பிரேக் எடுக்காம சீக்கிரம் சீசன் 2 போடுங்க. ஓகே. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாங்க வந்து அப்படியே சீசன் 2 சீசன் 1 முடிஞ்சா டைரக்ட்டா சீசன் 2 போயிருவோம். அது உங்களுக்கு அந்த அஷ்யூரன்ஸ் நான் கரெக்ட்டா குடுத்துருவேன். அடுத்து என்னன்னா, கொலாப் வந்து நிச்சயமா பண்ணுவோம். சீசனோட 2ண்ட் சீசனோட 2ண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லா கொலாபா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால அந்த நாங்க ரஷ்ஷா முடிச்சுட்டோம்னா, 2ண்ட் ஹாஃப் வந்து நாங்க ஃப்ரீயா பண்ணுவோம். அப்ப கண்டிப்பா எல்லாரையுமே கூப்பிடுவோம். நீங்களும் கண்டிப்பா இருப்பீங்க. மொத கொஸ்டின் என்ன சொல்லிருக்கீங்க? ஓகே. ஃபன் டாபிக்ஸ் ஃபன் சீசன் 2ல கண்டிப்பா டாபிக்ஸ்னா வரும். சின்ன பூமரான் இல்லாம ஃபன் டாபிக்கா? கண்டிப்பா நீங்க அவர் தான் வந்து வந்து இது பண்ணணும். நீங்க தான் அந்த ஃபன்னோட ரொம்ப எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான ஆளே நீங்களும் மினட்டாவும் தான். நீங்கலாம் இல்லாம பாபா நோ வே சின்ன பூமரான். இதுல நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் குடுக்கணும். சின்ன பூமரானுக்கு. ஏன்னா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வந்து ஃபீட்பேக் குடுத்தாரு. அதனால அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். கோடான கோடி நன்றி. கோடான கோடி நன்றி. அந்த ம். மோடி எபிசோடு கேட்டுட்டு தான் சொன்னாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றது? இது மாத்துங்கன்னு சொல்லி கேட்டாரு. பட் அது எதுவும் பண்ண முடியல சீசன் 1ல. சீசன் 2ல வந்து கண்டிப்பா அந்த மாற்றங்கள்லாம் இருக்கும். அவரு கரெக்ட்டா நோட் பண்ணா தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி சின்ன பூமரான். அடுத்து யாரு? அடுத்து நம்ம வன்மமாறு பாட்காஸ்ட் ஓனர் மைக்கி குன் கேட்டிருக்காரு. ஓகே. ம். வந்து கேள்வி இல்ல. ஃபீட்பேக். ம். இன்னும் நெறைய டாபிக்ஸ் அண்ட் அம்பேத்கர் அண்ட் பெரியார் மித்ஸ பிரேக் பண்ணுங்க. ஈகர் டூ ஹியர் இட். ம். கண்டிப்பா பெரியார் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோம். சில விஷயங்கள் என்னிடம் இருக்கிறது. அத பத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்கிறேன். அம்பேத்கர் பத்தியும் எந்த சீசன்ல சொல்ல முடியாது. ஏன்னா நெறைய ரெடி பண்ணிட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வர முடியும். பட் கண்டிப்பா என் கோணன் சைடிலிருந்து அம்பேத்கர் அண்ட் பெரியார் பத்தி வரும். கன்டென்ட் வரும். அதனால அம்பேத்கர், பெரியார்னா கோனன்ட்ட தான் கேட்கணும். என்ட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா நான் முதல்லயே சொல்ட்டேன். நான் யாரையும் ஃபாலோ பண்ணல. என்னோட வழி வேற மாரி. என்னோட ஐயோ! இட்டாச்சி வழி தனி வழி. அ வாலை டாக்ஸ் ஜீட்டா வந்து கேட்டிருக்காரு. சொல்லியிருக்காரு. ஓகே. ம். "Hey Rogue Vamsam teams, lots of love your content as well as ideas. Keep going on. கொஸ்டின்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. Just keep doing what you are doing. Consistency is key according to Spotify. Wishing you all the luck." ரொம்ப நன்றி விஜிட்டா. ஏதாவது கேட்டிருக்கலாம். கொஸ்டினுக்கு தான் இங்க மிகவும் பஞ்சமாக இருக்கிறது. சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதில நான் வந்துட்டு செவாலிக்கும் நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கொலாப் கூப்ட்டு, இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சதே அவர் தான். அதனால அவருக்கு ஒரு நன்றிய போட்டுருவோம். உங்களுக்கும் கோடான கோடி நன்றி செவ்வாழை.
வெஜிட்டா. அவர் சொன்ன மாரி நான் சீசன் 1ல தனியா இருந்ததுனால, இந்த கன்சிஸ்டன்சி பண்ண முடியல. அவர அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா, அவர் ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் ஒண்ணு வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ணிட்டாரு. நம்ம அப்பதான் வந்து நூபு குட்டியா உள்ள வந்தோம். ஓரளவு கத்துருக்கேன்னு நம்புறேன். ஸோ, அதனால சீசன் 2 வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும். 95% இருக்கும். 5% சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு வாரம் படுத்துரும். அது எப்பன்னு தெரியாது. பட் அ இந்த வாட்டி நாங்க வந்து பிளான் பண்ணி கரெக்ட்டா போறோம். கண்டிப்பா நெறைய எபிசோட்ஸ் வரும். ஐ கேன் அஷ்யூர் யூ. ஓகே. ஹாப்பி அதுக்கப்புறம் ஆர் நம்ம வியூபிலேருந்து ஷிசிவி உச்சியா சொல்லியிருக்காரு. வணக்கம் ஆர்விபி உறவுகளே. நான் ஷிசிவி உச்சியா ஃப்ரம் வீர உச்சியா பாட்காஸ்ட். இப்போதான் புதுசா உங்க டீம்ல ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம கோணன். வாழ்த்துக்கள் அதுக்கு. ரொம்ப நன்றி ஷிசிவி. பாட்காஸ்ட் இப்பதான் கேட்குறேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட எபிசோடு அன்புமணி எபிசோடு. பர்சனல் ஃபேவரட் அந்த எபிசோடு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிறிஸ்பா கரெக்டா இருந்துச்சு. தொடர்ந்து இது போல டாபிக்ஸ் எடுத்து பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சிசுவி. நன்றி, ஓகே. ஒரு பெரிய நன்றி. பாட்காஸ்ட்லேருந்து நமக்கு வந்துருச்சு. ஒரு பெரிய பாட்காஸ்ட்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பெரிய விஷயம். வந்து நம்ம செவ்வாழை வந்து பெரிய பாட்காஸ்ட் இல்லைங்கிறீங்களா? இல்ல. அவர் வந்து கோட்டு. அவர் தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே. ஆக மொத்தம் மறுபடியும் சண்டைய உருவாக்க போறீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி சண்டை இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி ஓனர் பிரச்சனை இருந்துச்சுல்ல. யாரு ஓனரு, இந்த ஓனர் இருந்துச்சுல்ல. அது ஒரு இது. அது முடிஞ்சு போன விஷயம். சொல்றீங்களா? ம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சொல்றீங்களான்னே ஏதோ சண்டை இருந்துச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. சும்மா வீட்டவும் மாதராவும் ம். கிண்டல் பண்ணிப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர். அதுதான். அது மாதிரி செவ்வாழைக்கும் சிசுவிக்கும் கொளுத்தி போடுறீங்களா ஆயிட்டாச்சின்னு கேட்டேன். இப்படிதாப்பா நாங்க இல்ல, இல்ல. வந்து ரோஸ்ட் பண்ண தெரியாம அதுக்கு வேற ஒரு பெரிய ம். எக்ஸ்பிளனேஷன். இந்த நிலைமையில நாங்க ஆ. போயிட்டு மூவி ரோஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? இதுதான் வந்து ரோஸ்ட்டோட சாம்பிள். நல்லா இருக்கா? சொல்லுங்க கன்டின்யூ பண்றோம். இல்லன்னா இப்படியே மூட்டை கட்டி வச்சுர்றோம். அதுக்கப்புறம் பேர் போடல. ஆனா ஆஷிராமாவோட பொலிட்டிக்கல் இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ம். ஓகே. இதுக்கு நான் பதில் சொல்றேன். இவர் அனானிமஸா போடம்போதே தெரியுது. இவர் வந்து நம்ம பாட்காஸ்ட்ட முடிச்சோன்னு பிளான் பண்றாரு. ஆ சரி ஓகே. உங்களோட விருப்பம் நடந்துச்சுன்னா, எப்படி கேட்கணும்னு நெனைக்கிறீங்க? எபிசோட வந்து மாதேஷ் மாரி கேட்கணும்னு நெனைக்கிறீங்களா? இல்லன்னா ஐயப்பன் மாரி கேட்கணும்னு நெனைக்கிறீங்களா? அதன் தமிழ் அதையும் மாரி சொல்லிடுங்க. கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவங்கள மாரி ஆதன் விடுறீங்க. தமிழ் மாரியா? அதான். சாணக்கியா மாரி ஆதன் இருக்கணும். தமிழ் மாரி கேட்கணுமா? இல்லன்னா இந்த இவர் வருவார்ல, ஐயப்பன் வருவார்ல நியூஸ் கிறிஸ்டின்லேருந்து. ஒவ்வொரு பிஜேபிக்காரனையும் தூக்கி பந்தாடுவானுல்ல, அந்த மாரி இன்டர்வியூ வைக்கணுமான்றது கேட்கிறேன். அததான் சொல்றேன். ஆதன் தமிழ்னு ஒண்ணு இருக்கு. அந்த அதான் மாரி கூட அதான் கேட்கலாம். மாதேஷ் சொன்னது. எந்த டோன்ல எப்படி கேட்கணுன்றது நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு முதல்ல அவர் சம்மதிக்கணுமே. அவரு வந்து ட்ரை பண்ணோம். அவரு கிடைக்கல. ரீச் பண்ண முடியல. கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம். இன்டர்வியூ தானே பண்ண சொல்றாங்க. ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ தான் பண்ண இன்டர்வியூ சொன்னாங்க. இன்டர்வியூ பண்ணலாம். இப்போ பண்றது அது சரிப்பட்டு வராது. ஏன்னா, இப்ப இங்கேயே வந்து நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ரிசால்வ் ஆகட்டும். ஒரு நல்ல டைம்ல பக்காவா இன்டர்வியூ பண்றோம் நாங்க. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அந்த இந்த டிஎம்கே பிரச்சனை வந்துச்சுல்ல. இவங்க டிஎம்கே சொம்புன்னு ஒரு பக்கம் நம்ம இவரு அ ஒ ஒமன் குரூப்போட தலைவர் பேச சொன்னார்ல. யாரு இது? மணக்க மணக்க பிரியாணி இருக்குல்ல. ஆ. ஓ! ஸோ அந்த பிரச்சனைலாம் முடியட்டும். அதெல்லாம் எதுக்குப்பா நம்ம மென்ஷன் பண்ணிட்டு, அவரு கிடைக்கலப்பா. கிடைச்சா பண்றோம் அவ்வளோதான். ம். ஓகே. அதாங்க அத முடிச்சுக்கலாம். கேள்விகள் வந்திருக்கிறது. முடிச்சாச்சு. ம். அப்போ வேற கேள்வி இல்லாதனால விட்டாச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள. கேளுங்க. 2022 ஜனவரி டூ ம். டிசம்பர் லைஃப்ல ஓகே. நடந்தது அப்படியே ஒரு குட்டி சம்மரியா என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத 2023க்கு என்ன எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கறத குட்டி சம்மரி மாதிரி சொல்லிருங்க. ஓகே. 2022 வந்து 2 ஹாஃபா பிரிச்சுக்கலாம். மொத 6 அடுத்த 6. மொத 6 வந்து வெறும் அடி மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். ஒண்ணும் விளங்காத மாரி இருந்துச்சு. செகண்ட் ஹால்ஃப் எப்ப பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேனோ, அப்பயிலேருந்து ஓரளவுக்கு என்ன சொல்றது? ஓரளவுக்கு என்ன சொல்றது? 0 இல்லாம ஒரு 1 ஸ்டெப்பாவது லைஃப் முன்னேறி இருக்கு. இப்போ ஓரளவுக்கு ஒரு கம்பெனில ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நெறைய இது பார்க்கணும். ம். இது நல்லா என்ன சொல்றது? மொத 6 மாசம் என்னைய பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருந்தேன். இப்ப பரவால்ல. ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். அ கொஞ்சம் சோஷியலைஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எப்ப ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா முன்ன இருந்ததுக்கு இப்ப நான் பரவால்ல. இது என்னுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். 23ல வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப்லயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, இங்க இந்த லைஃப்லயும் சரி 2மே வந்து ஓரளவுக்கு
ஒரு பெரிய கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட மோட்டோவா இருக்கு. வாழ்த்துக்கள். ம். ஓகே. உங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன் இப்ப. கேப்பா. ம். ஆ முதல்ல நான் கூப்பிடும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பாட்காஸ்ட் கூப்பிடும்போது? ஆனா, நான் ஆக்சுவலி வந்து ம். பெரிய டீமு நம்ம போய் உட்காந்துக்கலாம். ஏதாவது ஒரு எபிசோட் குடுத்தாங்கன்னா பேசலாம் அப்படின்னு. எந்த 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 பாட்காஸ்ட்ல? இதுதான் ரோகவம்சம் தான். ஓ! இது பெரிய டீமா? இதான்டா அப்படிதான்ப்பா நெனச்சு வந்தேன். ம். அதுதான் கேட்டேன். பரவால்ல. என்ன ரெக்யர்மென்ட்டு உங்களோட ம், ம், ஐடியாலஜி என்ன பேசணும்னு எதிர்பார்த்து வந்தேன். ம். நீ ஏதாவது ரைட் விங்கா இருந்தீன்னா அப்படியே எஸ்கேப் ஆயி ஓடிடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆக மொத்தம் பாட்காஸ்ட் கேட்காம தான் உள்ள வந்திருக்கீக. ஸ்டோரியில நல்லது, நல்லது. பார்ப்பேன். வெஜிடா, ம், ம், ஷிசிவின்னு அப்ப வியூபி சர்வர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ம். ம், அப்படிதான் ஒரு நாளு அதனால இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஸ்டோரீஸ் எல்லாம் பார்ப்பேன். ம், நெறைய எபிசோட்லாம் இப்போ ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஓகே. ம், அப்புறம் இச்சிராக்கு பாட்காஸ்ட்லேருந்து ஒரச்சி மாரி தான் ஒரு நாள் உங்களோட போஸ்ட்ட வந்து எனக்கு ஷேர் பண்ணாரு. ஃபீமேல் பாட்காஸ்ட் ரெக்ரூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தனியா போலாமா? டீமுக்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே பேசலாமா? ம், இதெல்லாம் நமக்கு தேவைதானா? அப்படிலாம் சொல்லி யோசிச்சு பல்வேறு யோசனைகள்ல இருந்தனால, நான் எடுத்துக்கல. ஒரு 1 வாரமோ, ம், 2 வாரமோ கழிச்சு, ஓகே கேட்டு பார்ப்போம். இது வரைக்கும் ம். பேசுவோம். முடியலைன்னா என்ன காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் கேட்டேன். ஓகே, ஓகே. வேற ஏதாவது? நியூ இயர் பிளான்ஸ் என்ன இட்டாச்சி? சொல்லுங்க. ஃபியூச்சர் பிளான்ஸா? ஆ நியூ இயர் ம். செலிப்ரேஷன். நம்ம வந்து இப்போ ஓகே. நியூ இயர் 31ஆம் தேதி செலிப்ரேஷனா? ரெக்கார்ட் பண்றோங்க. ம். இன்னைக்கு நைட் என்ன பண்ண போறீங்க 12 மணிக்கு? 12 மணிக்கு தூங்கிருவேன். இதெல்லாம் ஒரு பதிலாயா? பாருங்க மக்களே, இப்படிதான் இந்த பையன் பதில் சொல்லுவாப்ல. அவன் வந்து எப்படி நாங்க கிரிஞ்சு ஸ்டோரிலாம் சொல்றது? ஒரு கிரிஞ்சு ஸ்டோரி சொல்ல சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த மாரி இப்படி வந்துச்சு. அத கூட வந்து அப்பா வந்து கன்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ரைட்டாச்சி. என்னைய வந்து ஆ நான் கொஸ்டின் கேட்கிறேன். என்னோட இதுவரைக்கும் எந்தெந்த எபிசோட் நீங்க கேட்டிருக்கீங்க? வந்து யூடியூப் கேட்டிருக்கேன். ஓகே. இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மேங்கோ ம். மணின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஓகே. வந்து ஹாலோவின் கேட்டேன். ம். ம். அப்புறம் என்ன கேட்டேன்? ஆப்பிள் இன்னும் கேட்கல. ஓகே. அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணது கேட்டேன். ம். தினகரன் எபிசோடு. ஓகே. ம். கிளாஸ் பாலிடிக்ஸ் இன்னும் கேட்கணும் கேட்கணும். நல்லது. அப்புறம் அவ்வளோதான். ம். பரவால்ல. ஆக்சுவலா இதெல்லாம் நடந்தது பாட்காஸ்ட்குள்ள வந்த பிறகு இல்லையா? சொல்லுங்க, சொல்லுங்க. உண்மதான். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன பண்றது? ம். பரவால்ல. அதானே கொஸ்டின் எனக்கு. ஓகே. ஃபீட்பேக் குடுங்க. என்ன எல்லாரையும் ஃபீட்பேக் கேட்குறீங்களே, ஒரு டீம்மேட்டா என்னோட என்ன பத்தின ஒரு ஃபீட்பேக் குடுங்க. அத பத்தி மக்களுக்கு ஆ தெரியப்படுத்துங்க. ஓகே. இவங்க வந்து எப்படி சொல்றது? நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மெம்பர் வச்சிருந்தேன். அந்த மெம்பர் வந்து கொஞ்சம் கழுத்து இருக்கிற மாரி போயிருச்சு. நான் அப்புறம் வேணான்னு தான் இருந்தேன். அப்புறம் சரி எடுப்போம்னு சொல்லி எடுத்தேன். பட் நான் நெனச்சத விட அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது? ஒரு எந்துவான பெர்சன். அந்த வகையில எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லக்கான பெர்சன் தான் அவங்க. இவங்க வந்த பிறகு தான் எனக்கு அந்த 1000 தாண்டுச்சு. நெறைய விஷயம் நடந்துச்சு. தொடர்ந்து 3 எபிசோட் நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நான் 2 எபிசோட் கூட போட்டதில்ல. இவங்க வந்த பிறகு தான் ஒரு 3 எபிசோட் போடுற அளவுக்கு போச்சு. அவங்கள பத்தி ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, இவங்க நெறைய பேசுறாங்க. என்ன மைக் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பும். அத மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டாங்கன்னா, 18 டேஸ்ல என் தல கொஞ்சம் பாரம் இறங்கும். அது மட்டும் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. 2 விதமான மைக் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் ம். பாருங்க மக்களே, நான் வந்து இது சரியில்ல, அது சரியில்லன்றாங்க.
ம். அது டெஸ்க்ல உட்காரும்போது தானே இந்த கஷ்டம் தெரியும். ஆஃப் த டாபிக் ஒரு ம். கேள்வி. ஏன் வந்து ஓகே. உங்களுக்கு வந்து பிரதரான சாசுகே உச்சிகா மேல அவ்வளோ ஒரு வன்மம்? பையன ஏன் வந்து அவ்வளோ ஒரு ட்ராமடைஸ் ஆக்குனீங்க? சரி சொல்லுங்க இட்டாச்சி. எனக்கு அதுக்கு தெரிஞ்சே ஆவணும். ஓகே. நீங்க இப்ப தான் நாருட்டோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓ! அதானே? சாஸ்கே. உங்களால அந்த பையன் எவ்வளோ ஒரு ம். சின்ன வயசுலேருந்து ட்ராமடைஸ் ம். ம். பதில் வேணும். இதுக்கு நான் பதில். ஆன்சர் சொன்னேன்னா இதுக்கு நான் ஆன்சர் சொன்னேன்னா ஸ்பாயில் ஆயிரும். அதனால நீங்க வந்து நாருட்டோ ஷிப்புடின் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு காரணமே தெரியும். அதுவரைக்கும் சஸ்பென்ஸோட இருங்க. அதான் நல்லது. காரணத்த நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா வந்து இதுக்காக ம். நான் மன்னிக்க மாட்டேன். இட்டாச்சி மேல எனக்கு வன்மம் இருக்கிறது. ம். ஓகே. ஆயிரம் தான் இத்தனைக்கும் இருந்தாலும் டீம்மேட்டா இருந்துட்டு வன்மம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. சாஸ்கே ம். ம். சாஸ்கி என்னாச்சு? அது சாஸ்கே யூ ஆர் சோ கூல் அப்படி சொல்லலாம்னு நெனச்சேன். சாக்குரா மாரி. இந்த கோனன் கேரக்டர் எப்ப வரும்? எந்த சீசன்ல வரும்? நீங்க ஷிப்புடின் போகும்போது தான் அந்த கேரக்டரே பார்ப்பீங்க. பார்த்தீங்களா? கேரக்ட் கோனன் யாருன்னே ம். கோ கோ கேரக்டர் யாரு என்னன்னு தெரியாது. எப்போ வராங்கன்னு தெரியாது. ஆனா பேரு மட்டும் கரெக்ட்டா வச்சுட்டோம். ஆமா மக்களே. கோனன் யாருன்னே தெரியாது எனக்கு. இந்த இட்டாச்சி நம்பி நானும் இந்த பேர வச்சுக்கிட்டேன். ஆனா நான் நருட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். 4வது சீசன் 3வது சீசன் போய்க்கிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் ஆர்டர் தானே? நெட்ஃப்ளிக்ஸ் தானே பார்க்குறீங்க? ஆமா Netflixல தான் பார்க்குறேன். பேசாம ம். வேற அப்ப ஏதாவது நீங்க இன்னும் அதிலேயே 6 எல்லாமே சீசன் இருக்குல்ல. ம். அதுல அது நான் இருக்கு, இருக்கு. நீங்க கவர் பண்ணிரலாம். இப்ப கூட இந்த ரெக்கார்டிங் வர்றதுக்கே எனக்கு மனசே இல்ல. முக்கியமான ஃபைட் போயிட்டு இருக்கு. ம். ஹிட்டாச்சி தான் இன்னைக்கு கடைசி வருஷம் ஃபினாலே ரெக்கார்ட் பண்ணி வருஷ கடைசி நாள் ஃபினாலே ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி உட்கார வச்சுருக்காப்புல. ஆமா. இப்ப கூட ரெக்கார்டிங்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு டேப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியாத மாரி நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு எல்லாம் தெரியுது. இப்படிதான் இவங்க ஸ்கின் ஏமாத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு எபிசோடுமே. ஸ்கின் ஷேரிங்ல இருக்குன்னா ஓ மை காட். இப்படிதான் வந்து போயிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது என்னிடம் கேள்வி இருக்கிறதா? சி. வேற என்ன கேள்வி இருக்குது? ம். ஓகே. எப்ப நம்ம டீம் வந்து அடுத்து 2K போகும்னு நெனைக்கிறீங்க? ஓகேவா? ம். இப்போ ஒரு எபிசோட் போட்டிருக்கோமா? ஆமா, அடுத்த வாரம் ஃபினாலே போடுவோமா? ஆமா. அதுக்கு அடுத்து ஒரு 2 எபிசோட் இருக்குல்ல. அ அதெல்லாம் வந்து பிளானிங்ல போயிட்டுருக்குது. நெறையா புதுசு புதுசா எபிசோட் இருக்கும். உங்களுக்கு எல்லா இதையும் நாங்க தொடுவோம். போன வாட்டி டெக்கு தான் டாமினேட் ஆச்சு. பட் சீசன் 2ல வந்து எல்லாமே கவர் பண்ற மாரி தான் ஐடியால இருக்கு. நெறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால நாங்க வந்து உங்கள் வழியில் நாங்கள் சீசன் 2 நடத்துறோம். இதுல வந்து இந்த வாரம் ஃபினாலே வந்துரும். இந்த வாரம் ம். சீசன் 2 வந்துரும். சீசன் 2 ஓட ம். 2வது எபிசோட்ல இருந்து 3வது எபிசோடுக்குள்ள ஓகே அடிச்சிருவோம்னு நான் கணிக்கிறேன். ஓகே. நல்லது நடந்தா பார்ப்போம். என்ட்ட ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? கேட்கணும். ம். கேளுங்க. ஒரு எபிசோடா போட்டுக்கலாம். நான் ஒரு விஷயத்த விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அத தான் விசாரிக்கணும். அத வச்சு இந்த பையன்ட்ட இருந்து ஒரு கன்டென்ட் மில்க் பண்ணலாம். அது நாளைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபினாலேவை இதோட முடித்துக் கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. கொஸ்டின் கேட்டவங்க, இல்ல கேட்கணும்னு நெனச்சு மறந்தவங்க, இல்ல பார்த்துட்டு போனவங்க, எல்லாருக்கும் ஒரு நன்றிய போட்டுறோம். நீங்க பாட்காஸ்ட்டாவது கேட்கறதே பெரிய விஷயம் தான். கொஸ்டின் கேட்கறது இன்னும் பெரிய விஷயம். ஆமா. உங்களை நம்பி இவ்வளோ கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. இதுல முக்காவாசி நம்மளோட டிஸ்கார்ட் ஹோமீஸ் தான். ம். லிசனர்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஃபீட்பேக், கொஸ்டின்ஸ் ஏதாவது ஷேர் அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரே! அவருக்கும் கூட என்னது? பதில் சொல்லிடலாம் இதுலயே. ஓகே. என்ன கொஸ்டினு? புரியாம ஒண்ணு ஸ்டோரியில போட்டிருந்தீங்க. ஐயோ! அதுவா? பட தளபதி சொன்னது. ஏதாவது ஒண்ணு
தளபதியா? அத பத்தி என்ன சொல்றது? வரும், வரும். 2 பேர் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் எபிசோடு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா வரும். 2 பேரும் எப்படி மக்கள முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. எப்படி 2 இத வச்சு சேர்த்துட்டு, இந்த ஒரு 2 மேன் டெக்னிக் மாரி வச்சுட்டு, காலகாலமா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், இப்ப அஜித், விஜய், அடுத்து அடுத்து யாரு? சிம்பு. இல்ல, இல்ல. அவங்கலாம் முத்துனா கத்திரிக்காய். அடுத்து இவரு நம்ம எஸ்கேக்கும் மைக்கேல் ஸ்ரீராம் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் தான் அடுத்து இது லெகசி. ஓ! மைக் செட் ஸ்ரீராமு, லெகசி ரேஞ்சுக்கு. ஐயோ! இந்த ம், 2கே ம். கிட்ஸோட தொல்ல தாங்க முடியல. அதேதான், அதேதான். யார் ஸோ அத தான் பத்தி கொண்டு நம்ம பேசுவோம். வரதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம இருக்கு. ஐயோ! வர வரவன்லாம் செலிபிரிட்டி ஆயி நம்ம அதேதான். அதாவது லிசனர்ஸ் யாராவது வந்து மைக் செட்டு ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா, அதுக்காக பாட்காஸ்ட் விட்டு போயிடாதீங்க. இத கேளுங்க. உங்களுக்காக கொஞ்சம் பாவம் ம். பாருங்களேன் இட்டாச்சி, மைக் செட் அடிக்காம. ஆமா. அவரு வந்து பெரிய ஆளு. எதிர்காலத்துல இருக்கு. அவரு ஒரு இதுல மாட்டி தப்பிச்சுட்டாரு. இன்னொரு இதுல மாட்டுவாரு. மாட்டும்போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் விட்டு பிடிப்போம். அடுத்து பிப்ரவரி மந்த் வரும்ல, அப்ப மாட்டுவாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓ! என்னமோ மேட்ரு இருக்கு. ம். அதெல்லாம் 2கே கிட்ஸ் சமாச்சாரம். நான் 2கே கிடையாது. ஐயோ! இந்த பசங்கள வேற நீங்கலாம் 90 கிட்ஸ் கிடையாதுப்பா. 90ஸ் கிட் கிடையாது. 2கே கிட் தயவுசெய்து ஒத்துக்கொள். இல்ல, இல்ல. 2கே கிட்டுக்கு ஒரு 1½ வருஷம் தள்ளி இப்ப முன்னாடி வந்துட்டேன். 2கேல கிட்டா தானே இருந்த. பேபியா தான் இருந்த. ஆமா, ஆமா. முக்கியம். சரி அதனால 2கேயா? 2கேஸ்ல சரி இருந்துட்டு பாரு. கிட்டா இருந்தா ம். 2கே கிட் தான். ம். சரி ஓகே. ஓகே. இதுவரைக்கும் எல்லாரும் நல்லா கேட்டிருப்பீங்க. அடுத்து சீசன் 2ல உங்கள சந்திக்கிறோம். வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோணன் மற்றும் நான் உங்கள் இட்டாச்சி. இது ரோக் வம்சம் பாட்காஸ்ட். பாய் பாய். ம். வணக்கம். டாடா. பாய் பாய்.